ஆர்எஸ் மாத்தூர்ல இருந்து ஒரு நேர்மையான அறமான கோரிக்கையை இந்த மண்ணின் மைந்தர்கள் சார்பாக இந்த இடத்துல இருந்து நாங்கள் உரிமையோட வைக்கிறோம். அதாவது ஆர்எஸ் மாத்தூர் ஒரு பழமையான நீண்ட நெடுங்காலமாக இயங்கி கொண்டிருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன். இந்த இடத்துல இங்க வாழுற மக்கள் இந்த ரயிலை பிடிக்கிறதுக்காக அவங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவங்க நடத்துகிற போராட்டம்ங்கிறது, வாழ்வியல் சிக்கல்ங்கிறது அது அளவுக்கு அதிகமானது. தொடர்ந்து இந்த மக்களுடைய கோரிக்கையை புறந்தள்ளிக்கிட்டே இருந்த தமிழ்நாடு, இந்திய ஒன்றிய இந்த அரசுகள், ரயில்வே நிர்வாகம் இப்ப ஒரு சப்வே இங்க திறக்குது. அதுக்கான வேலைகளை இங்க நடந்துட்டு இருக்கு. அதை நாங்க பார்வையிட்டோம். இதுல சோழன் குடிக்காடு, நந்தியன் குடிக்காடு, குழுமூர் வரைக்கும் கிட்டத்தட்ட 10 கிராமங்கள் வர்றதுக்கான ஒரு வழியை, ஒரு சப்வே இன்னைக்கு வெட்டிட்டு இருக்காங்க. இதுல மறுபடியும் அந்த மக்களுக்கு தொந்தரவும் சிக்கலும் கொடுக்கிற ஒரு பாதையா இருக்கு. நீங்க அதுல இருந்து நேரம் ஆர்எஸ் மாத்தூருடைய இந்த ரயில்வே ஸ்டேஷன் வர முடியாது. மறுபடியும் ஊரை விட்டு வெளியில போய் சுத்திக்கிட்டு தான் வரணும். அப்ப அவங்க அவசரமா தங்களுடைய உறவுகளை மட்டும் இல்ல, தங்களுடைய வேலை பணிகளுக்காக விவசாயிகள் ஒரு பொருள் எடுத்துட்டு போய் விற்க போகணும்னாலும் கூட இது தலையை சுத்தி கை எடுத்துட்டு வந்தா எப்படியோ அது ஒரு இது அறிவு சார்ந்த மனிதர்கள் போட்ட திட்டமாக இது யதார்த்தத்தில் இல்லைங்கிறதான். இதுதான் நேர்மையா சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, இங்க அங்கனூர், படவெட்டி குடிக்காடு, தத்தனூர், இப்படி 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்கு. இது மறுபடியும் பார்த்தா நீங்க அது மறுபடியும் உள்ள இப்படி பக்கத்துல நேரா மறுபடியும் இங்க ஒரு சப்வே வச்சா, அதாவது இந்த பகுதியில அந்த பகுதியில வச்சே சுத்திட்டு போறது, இந்த பகுதியில வச்சா நேரா அவர்கள் உள்ள அவர்கள் இங்க அவங்களுக்கு சிக்கல் தான். இந்த பாதையை மட்டும் பயன்படுத்தினா மறுபடியும் இப்படி எப்படி ஒரு வடிவத்துல இதை வச்சிருக்காங்களோ, அதாவது மறுபடியும் சிக்கலாக்குற ஒரு பாதையை உருவாக்குறாங்களோ, அதுபோல இந்த பகுதியிலும் ஒரு வடிவத்துல வச்சு ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட கொண்டுட்டு போனா இந்த சப்வேவை, அதுக்கு பக்கத்திலேயே ஆர்எஸ் மாத்தூருடைய பேருந்து நிலையம். அப்ப இந்த வடிவத்துல கொண்டுட்டு ஆர்எஸ் மாத்தூருக்கு உள்ள இருக்கிற அந்த சப்வேவை அதை கூட அடைச்சிட்டு நீங்க அங்கிருந்து உள்ள இங்க ரயில்வே ஸ்டேஷன் வர்றதும், இங்க இருந்து தத்தனூர் இந்த படவெட்டி குடிக்காது இந்த வழியாக வருகிற இதையும் எடுத்து இப்படி உள்ள சேர்த்தா இது ஒரு பெரும் பயனா இருக்கும். ஆனால் இந்த மக்களுக்கு துரோகம் இழைச்சிட்டு அந்த மக்களுடைய கோரிக்கையை புறந்தள்ளி இன்னைக்கு தேவையற்ற ஒரு பாதையாக மறுபடியும் இந்த மக்களை சுத்த விடுற ஒரு பாதையாக இந்த பாதையை உருவாக்குறதுங்கிறது சரியானது அல்ல.